ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துக்கிறது அக்னி தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோ கீழே நிறைய பேர் எமர்ஜென்சி லைட் செய்யுங்க கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு நம்ம வேஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் டின்னை யூஸ் பண்ணி எமர்ஜென்சி லைட் செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி லைட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இது போல கூல் ட்ரிங்க்ஸ் டின் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட எல்இடி ஸ்ட்ரிப் தான் எடுத்துக்கோங்க. நீங்க எல்இடி ஸ்ட்ரிப் தான் எடுக்கணும் இல்லை, உங்ககிட்ட இருக்க வேற ஏதாச்சும் ஒரு லைட்டு கூட எடுத்துக்கோங்க. இது போல லைட்டு கூட எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எமர்ஜென்சி லைட் செய்யுங்க. அப்புறம் கேன் பேட்டரி, அதோட கனெக்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பென்னோ அப்படி இல்லைன்னா மார்க்கரோ எடுத்து நீங்க எடுத்த கூல் ட்ரிங்க்ஸ் டின்ல பாதியா மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்றப்போ பார்த்து கட் பண்ணுங்க. அப்புறம் கட் பண்ண எடுத்த சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி லைட்டா தேய்ச்சிருங்க. லாஸ்டா இப்படிதான் இருக்கும் நண்பா. நீங்க வச்சிருக்க எல்இடி ஸ்ட்ரிப்பை டின்னோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிருங்க. கட் பண்றப்போ எல்லா இடத்துலையும் கட் பண்ணக்கூடாது. அந்த எல்இடி ஸ்ட்ரிப்லயே கட் பண்ற அந்த சிம்பிள் காமிச்சிருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும் தான் கட் பண்ணணும். அதே லென்த்ல நான் இன்னொரு எல்இடி ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கோங்க. அதுலயே பாசிட்டிவ் நெகட்டிவ் சிம்பிள் காமிச்சிருப்பாங்க, அந்த இடத்துல ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்க ஒயர் எடுத்து சால்டிங் வச்சிருங்க. ரெண்டாவது ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் கட் பண்ணல, அந்த இடத்துல சின்னதாக 2 ஒயர் எடுத்து பாசிட்டிவோடையும் நெகட்டிவோடையும் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் வச்சிருங்க. கனெக்ட் பண்ணிட்டு பிறகு 2 லைட்டையும் செக் பண்ணி பாருங்க எரியுதான்னு. நீங்க எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்தீங்கன்னா அதுலேயே ஒற்றை டைப் இருக்கும், அதுல இருக்க பேப்பரை பிச்சுட்டு ஒட்டிடுங்க. சப்போஸ் நீங்க எல்இடி ஸ்ட்ரிப் எடுக்காம வேற ஏதாச்சும் ஒரு லைட் எடுத்தீங்கன்னா அதுல க்ளூவோ அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக்கோ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டுறப்போ அந்த 2 ஒயரையும் பிச்சுக்காம பார்த்து ஓட்டுங்க. என்னோட டின்னோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் கட் பண்ணா மொத்தம் 6 எல்இடி இருக்கு. ஸோ அதனால எனக்கு 12 போதும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கட் பண்ணிக்கோங்க. கார்போ ஷீட்டையும் க்ளூவையும் யூஸ் பண்ணி 2 ஸ்கேன் பேட்டரி ஒன்றா வைக்கிற மாதிரி ஹோல்டர் ஒன்று செஞ்சிருங்க. நான் செஞ்சிருக்க மாதிரியே செய்யுங்க, அப்போதான் அந்த 2 ஸ்கேன் பேட்டரியும் எமர்ஜென்சி லைட்ல இருக்கிறப்ப கீழே விழாது. அப்புறம் இது போல வேஸ்ட் வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை அந்த டின்னோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிருங்க. கட் பண்ண அந்த பாட்டில பாதியா கட் பண்ணி நம்ம செய்யற எமர்ஜென்சி லைட்டுக்குள்ள கரெக்டா போகுதான்னு பாருங்க. சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி கட் பண்ணிருங்க. இப்போ நமக்கு சூப்பரா ஃபிட் ஆகுது. அந்த கட் பண்ண பாட்டில ஃபிட் பண்ணல, அந்த இடத்துல டேப்போ அப்படி இல்லை ஃபெவிக்விக்கோ வச்சு ஒட்டிடுங்க. நான் டேப் வச்சு ஒட்டுறேன். அதே போல இந்த இடத்துலயும் டேப் வச்சு ஒட்டிடுங்க. கார்போ ஷீட்டை சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி அந்த எமர்ஜென்சி லைட்டுக்கு கீழே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அந்த சர்க்கிள் சைஸ் வந்து டின் சைஸ்ல இருந்தால் தான் கரெக்டா இருக்கும். அப்புறம் நம்ம செஞ்ச அந்த பேட்டரி ஹோல்டர் மேல க்ளூவை அப்ளை பண்ணி அதுக்கு மேல அந்த எமர்ஜென்சி லைட்டை ஒட்டிடுங்க. ஒட்டுறப்போ பேட்டரியோட கனெக்ஷன் வந்து பின்னாடி பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சுவிட்ச் எடுத்து இந்த இடத்துல க்ளூவை அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நான் வந்து 2 பேட்டரி யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு பேட்டரியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேட்டரியை யூஸ் பண்றப்போ ஒரு பேட்டரியில இருந்து வர பாசிட்டிவும் இன்னொரு பேட்டரியில இருந்து வர நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிருங்க. கனெக்ட் பண்ண இடத்துல டேப் வச்சு ஒட்டிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு பிறகு அந்த பேட்டரியை பேட்டரி ஹோல்டருக்குள்ளார வச்சிருங்க. அப்புறம் பேட்டரியிலேருந்து வர நெகட்டிவும் லைட்லேருந்து வர நெகட்டிவும் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவை ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் வச்சிருங்க. லைட்லேருந்து வர பாசிட்டிவை ஸ்விட்சோட இன்னொரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் வச்சிருங்க. திரும்பியும் கனெக்ஷனை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அந்த 2 ஒயர் மேலேயே டேப் வச்சு ஒட்டிடுங்க, அப்போதான் அடுத்த வாட்டி பிச்சின்னு வராது. அவ்வளோதான் நண்பா, நாம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். லைட்டு சூப்பராகவே எரியுது. லாஸ்டா உங்களுக்கு வேணும்னா பாட்டில் இந்த 2 இடத்துலயும் ஓட்ட போட்டுட்டு எமர்ஜென்சி லைட்டை பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கயிறை இதே போல கட்டி விட்டுருங்க. நான் எதுக்கு ஹோல்டர் மாதிரி செஞ்சு பேட்டரி வச்சுனா அப்போதான் பேட்டரி தீர்ந்துச்சுன்னா அடுத்த வாட்டி மாற்ற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லைட் இருட்டில் எப்படி எரியுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எதுக்கு வேஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் டின் யூஸ் பண்ணி செஞ்சேன்னா, இதுல செஞ்சா வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எமர்ஜென்சி லைட் கரண்ட் நின்ன நேரத்துல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் அக்னி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிள் அமைக்கிட்டு நாளைக்கு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.